இது 30 அக்டோபர் 2019 நான்சி டிமாஸ் வாகமுத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு மன்னிப்பு மற்றும் கசப்பு. அதில் உங்கள் தகப்பனும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் அப்படின்றத குறித்து பார்ப்போம். இயேசுவானவர் மத்தேயு 6வது அதிகாரம் 14-15 வசனங்களில் சில உறுதியான வார்த்தைகளை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இது குறித்து ஜான் பைப்பர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய மன்னிப்பு இயேசுவானவர் சிந்தின இரத்தத்தின் விலையால் வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் மற்றவங்களை மன்னிக்காமல் அந்த மனக்கசப்பையும் எரிச்சலையும் உட்பகையையும் தீர்மானமாக நம்ம பிடித்து கொண்டிருந்தோம்னா நம்ம ஆண்டோட்ட பெற்ற மன்னிப்பு நம்முடைய உள்ளத்தில் மிகவும் பயனற்றதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ரட்சிக்கவே படலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இப்பவும் ஆண்டோட்ட மன்னிப்பை பெற்றனா மற்றவங்க மேலே உள்ள மனக்கசப்பையும் எரிச்சலையும் உட்பகையும் பிடித்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். அப்புறம் நிறைய மக்களுக்கு ஆண்டோடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்று அனுபவிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்கிறது தான். இப்போவும் நாம் அந்த மாதிரி கசப்பை பிடிச்சிட்டு மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்கோமா? அப்படி இருந்தோன்னா நம்மளால் ஆண்டோடைய இனிமையான அன்பையும் மன்னிப்பையும் சந்தோஷமாக அனுபவிக்கவே முடியாது. நம்மளை யாராவது அநியாயமாக கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்கள இப்போவும் மன்னிப்போமா? அப்படி மன்னிப்பதன் மூலம் நம்முடைய பரம தகப்பனின் மன்னிப்பை நம்ம சந்தோஷமாக அனுபவிப்போமா? ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை அநியாயமாக கஷ்டப்படுத்தினவர்கள் மேலுள்ள மனக்கசப்பையும் எரிச்சலையும் உட்பகையையும் மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. அப்படி மன்னிப்பதின் மூலம் உம்முடைய மன்னிப்பை நாங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.